எல்லாம் வல்ல திருவருளால் இன்றைக்கி ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு ஏன் அன்னாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம். எல்லோரும் இது பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வருது. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றைக்கி உண்டு ஏன் அன்னாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் என்னென்னா, ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் 2 பேரில் யார் பெரியவருங்கிற போட்டி வருதான். அப்போ சிவபெருமான்கிட்ட வராங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, என்னோடய அடிமுடி காரணம், என்ன முடி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும், என்னுடைய பாதம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வரணும். யார் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அவங்க பெரியவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு, மகாவிஷ்ணு பாதத்தை பார்க்குறதுக்காக கீழே போயிட்டே இருக்கார். பிரம்மதேவன் மேல் நோக்கி போயிட்டே இருக்கார். அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது மகாவிஷ்ணுவை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறார். நான் உங்களுடைய பாதத்தை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறார். பிரம்மதேவன் மேல் நோக்கி போயிட்டு இருக்கிறவர் என்ன செய்கிறாரு, சிரசை பார்த்துட்டேன் அப்படி சொல்கிறார். உங்கள் சிரசில் தாழம்பூவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தாழம்பூவோட பேச்சை கேட்டு ஒரு பொய் சொல்லிடுறாரு. அதுமாதிரி பொய் சொன்னதுனால பிரம்மதேவனை நீங்களே பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன செஞ்சிடறாரு, இந்த பிரம்மதேவனுடைய சிரசை ஒரு சிரசை கிள்ளிடுறார். அவர் அதனால தான் அதுக்கப்புறம் நான்முகன். அவர் 5 சிரசு, அதுக்கு முன்னாடி அவர் 5 தலை இருந்ததாகவும் அந்த 5 தலையிலேருந்து ஒரு தலையை கிள்ளிடுறாரு. அதனால் பிரம்மதேவனுக்கு தலையை கிள்ளினதுனால அந்த தலை சிவனுடைய கையில் அப்படியே ஒட்டினுடுது, கீழே போக மாட்டேங்கிறது. அதுக்கு மேலே இருக்கிற கபாலம் இருக்க, அந்த கபாலம் எப்போ நிறையுதோ அது ஒரு திருவோடு மாதிரி இருக்கும். அது எப்போ நிறையுதோ அப்போ தான் அந்த தலையை அவர் கையை விட்டு இறங்கும். அப்போ தான் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறாரு, அவர் நிறையறதுக்காக அப்படியே பிக்ஷை எடுத்துகிட்டு இருக்கார். அதான் சிவபெருமானோட இன்னொரு ரூபம் பிக்ஷாடர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா. நிறையா கோயிலில் சிவன் கோயிலில் பார்த்துருப்போம் நம்ம. அதான் பிக்ஷாடர்னருங்கிறது. அது பிக்ஷை எடுக்கிறாரு. அது நிறையவே இல்லை. அதுக்கப்புறம் தான் காசியை நோக்கி போகிறாரு. காசிக்கு போனவுடனே அங்கே அன்னபூரணி அதில் அன்னம் விடுறா. அன்னபூரணி அன்னம் விடும்போது அந்த திரைவோடு நிறைஞ்சிருது. நிறைஞ்சி இதானவுடனே அவர் கையில் ஒட்டியிருந்த அந்த பிரம்மதேவன் சிரசு விட்டுடுது. அவருக்கு பிரம்மகோத்தியோட நிவர்த்தி ஆகிறது. அதாவது அந்த அன்னபூரணி அன்னமிட்ட அந்த தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனால் அன்னைக்கு அன்னமிட்டு அவருடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால ஈஸ்வரன் என்ன செய்கிறாரு, இந்த ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு எனக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்ணாக்க அவங்களுக்கு சகல சௌபாக்கியம் தருவேன் சொல்லி இது பண்ணுறார். என்னுடைய சாபத்தையே நிவர்த்தி பண்ண இந்த அன்ன அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த அன்ன பிரசாதம் வாங்கினாக்கா அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது தோஷங்கள்லாம் இருந்தாங்க, அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த இது பார்க்கும்போது நம்ம பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா உயிர்களுக்கும் படி இருக்கிறார் இல்லையா ஈஸ்வரன். ஒரு தடவை என்ன செய்ய, பார்வதி என்ன செய்கிறா, ஒரு சின்ன பேழையில் ஒரு கட்டெரும்பு எடுத்து வச்சு மூடி தன்னை உடையில் மறைச்சி வச்சுருக்கா. முதல் நாளே அடுத்த நாள் காலையில் கேட்குறா, எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்கள் அன்னம் படைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸ்வரன் என்ன சொல்கிறார், ஆமாம் நான் எல்லா உயிர்களுக்கும் அன்னம் பாலித்திட்டேன், எல்லாம் சௌக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ எங்கே இந்த உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருந்த அந்த பேழையை திறந்து காட்டுறாங்க. எங்கே நீயே பாரு அப்படின்னா அந்த எறும்பு பக்கத்தில் ஒரு சின்ன பருக்க இருந்து தான். அது பார்த்துட்டு பார்வதி தேவிக்கு ரொம்ப இதாக இருந்தது, ஆச்சரியமாகிடுச்சு. இல்லை தேவி அப்படி இல்லை, கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் கருப்பையில் இருக்கிற உயிருக்கும், கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா. அதுமாதிரி எல்லாத்துக்கும் உணவளிக்கிறது என்னோட இது. நான் அதுமாரி செஞ்சுட்டு சொன்னேன்னா நான் தவறாக உங்களை நினச்சி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க ஒன்று. அதாவது அன்னைக்கு அன்னாபிஷேகத்தை கண்டாக்க அவங்களுக்கு சொர்க்கம் உண்டாகுங்கிறது. அன்னம் சாதம் சோறு எல்லாம் ஒரே பொருளில் வர்றது இல்லையா. அதனால் அன்னம் கண்டங்கிறத சோறு கண்ட இடம் சொர்க்கம். அந்த அன்னம் சாத்தியிருக்கிறத பார்த்தாக்க அவங்களுக்கு சொர்க்கம் உண்டாகும். அதுதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்ங்கிறது. அதுதான் பின்னாடி அது சோம்பேறிகளுக்கு சொல்கிற மாதிரி ஆச்சு அந்த பழமொழி. அது சோறு கண்டமே தான், அன்னாபிஷேகத்தை தரிசனம் பண்ணாக்கா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்காங்க. இதை இன்னொரு கதையில் வேறு மாதிரி கூட இருக்கும். அதாவது பார்வதி தேவி இருக்கும்போது பிரம்மதேவன் அங்கே வராரு. பிரம்மதேவனை வரும்போது அப்போல்லாம் நேராக முகத்தை பார்க்க மாட்டாங்க இல்லையா, பாதத்தை பார்த்துட்டு அந்த நிழலில் 5 முகம் பார்த்துட்டு ஈஸ்வரன் நினச்சிருந்து அந்த பாதம் இது பண்ணுறதுக்காக எடுத்துன்னு வராங்க. அப்போ கிட்டக்க வரும்போது தான் பிரம்மதேவன் தெரிஞ்சிருது. அப்போ மனசுக்கு சஞ்சலமாகி இதாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே வர்ற ஈஸ்வரன் பார்த்துட்டு, நான் இல்லாத போது வந்திருக்கிறது நீங்கள் தான் உணர்த்த கூட இல்லை, அது கூட செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் மேலே கோவப்பட்டு அவர் சிரசை எடுத்தார் அப்படின்னு ஒரு கதையும் வரும். ஆக இதுமாரி அந்த பிரம்மதேவனோட சிரசை ஈஸ்வரன் எடுத்ததுனால அந்த பிரம்மகத்தி தோஷம் அவருக்கு ஏற்பட்டு அந்த தலையை கையிலே ஒட்டின்றதாகவும், அது அன்னபூரணி அன்னம் அளித்த உடனே அந்த கையில் ஒட்டியிருந்த தலைக்கு இதாகி அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆனதாகவும், அது ஐப்பசி மாத பௌர்ணமியில் நிகழ்ந்ததுனால
அன்றைய தினம் எல்லா கோயில்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கிறது அப்படின்னு தாத்பரியம்.